Hello friends, welcome to Explore with Malim. இன்னைக்கு நம்ம ஜெர்மன் வீசா அதாவது லாங் டேர்ம் ரெசிடென்ஸ் வீசா டு ஜெர்மனி அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீசாக்கு யூ நோ நீட் ஐஎல்ஸ். நீங்கள் வேறு கண்ட்ரி மைக்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஐஎல்ஸ் தேவை. ஸோ இப்போ இதுக்கு ஐஎல்ஸ் தேவையில்லை. நீங்கள் ஜெர்மனில் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜெர்மன் ஸ்பீக்கிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு சிம்பிள் ஈஸி ஸ்டெப்ஸ் வீசா, 6 months வீசா. இந்த 6 monthஸில் நீங்கள் ஜாப் அங்கே போய் தேடி உங்களுக்கு ஒரு ஜாப் ஒன்று கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாப் வீசாவை நீங்கள் ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வீசாவாக மாற்றிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் ஸ்டே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யாரெல்லாம் இந்த ஜெர்மன் வீசாக்கு அப்ளை பண்ணலாம், எல்லா கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் இதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் செக்லிஸ்ட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை, அப்புறம் ஹவு டு புக் அன் அப்பாயின்மெண்ட்ஸ், எப்படி எம்பசியில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ணி எப்படி அங்கே போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி எப்படி அங்கே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற உள்ள டீட்டெயில்ஸ், அப்புறம் ஹவு டு அப்ளை ஃபார் யோர் ஜாப் சீக்கிங் வீசா. ஓவராலாக இது ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாப் சீக்கர் வீசானா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாப் சீக்கர் வீசானா என்ன? ஜாப் சீக்கர் வீசானா இது ஆக்சுவலி 6 months வேலிடிட்டி வீசா. ஓகே, இதை நீங்கள் ஹோம் கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணணும், அதாவது அவங்களோட எம்பசிலேருந்து. ஸோ ஒன்ஸ் யூ கெட் அப்ரூவ்ட் ஃபார் திஸ் வீசா, தென் நீங்கள் ஜெர்மனிக்கு உள்ளே போயிடலாம். ஜெர்மனிக்கு அங்கே போயிட்டு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஜாப் கிடச்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லானா அப்புறம் இந்த ஜாப் சீக்கிங் வீசாவை நீங்கள் பெர்மனன்ட் ஜாப், அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வீசாவாக மாற்றலாம். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் திஸ் வீசா. ஸோ இட்ஸ் சிம்பிள் ஜாப் சீக்கிங் வீசா which is valid for 6 months, which you can use it to search job in Germany, and once you get the job you can convert this visa into the permanent residence visa. இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஃபார் திஸ் வீசா. என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் நீங்கள் இதுக்கு ஒரு மினிமம் ஒரு பேச்சுலர் டிகிரியாவது இருக்கணும் உங்களுக்கு. ஸோ பேச்சுலர் டிகிரியாவது இருக்கணும். அதாவது இந்த பேச்சுலர் டிகிரி நீங்கள் ஜெர்மனில் தான் போய் படிச்சிருக்கணும், இல்லைனா நீங்கள் ஏதாவது ஜெர்மன் கோர்ஸ் தான் படிச்சிருக்கணும், ஜெர்மன் பேச்சுலர்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் பேச்சுலர் டிகிரி நீங்கள் ஜெர்மனில் கூட படிச்சிருக்கலாம், இல்லை உங்கள் நாட்டில் கூட படிச்சிருக்கலாம், உங்கள் ஹோம் கண்ட்ரியில் எங்கே வேணாலும் படிச்சிருக்கலாம். ஸோ அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஒன்று ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஒன்றும் மென்ஷன் பண்ணி இல்லை அவங்களோட வெப்சைட்டில். பட் ஹவ் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 years. ஸோ அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெர் இஸ் நோ எனி ஸ்பெசிஃபிக் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் இன் ஜெர்மன் வெப்சைட். ஸோ நீங்கள் வேணால் நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அங்கே போய் கூட செக் பண்ணிக்கலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் ஒன்றும் இல்லை அங்கே. ஸோ யூ கேன் ஜஸ்ட், பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 3 to 5 years. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நம்பர் 3. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டினா ஒன்றே கிடையாது. ஆக்சுவலாக யூ நீட் டு ஷோ, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு 6 months அங்கே போய் உங்களால் இருக்க முடியும், உங்களால் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு ரெக்கார்ட் கேட்பாங்க, அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் லைக் மற்ற கண்ட்ரியில் நீங்கள் இமிக்ரேஷன் பண்ணுற மாதிரி எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நம்பர் 4 இன்சூரன்ஸ், அதாவது ட்ராவல் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அது உங்கள் ஹோம் கண்ட்ரியில் கூட அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா நீங்கள் அங்கே போய் கூட அப்ளை பண்ணலாம். பட் ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட், ஏன்னா நீங்கள் போனதோட அந்த கண்ட்ரி உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் டு அப்ளை இன் யோர் ஹோம் கண்ட்ரி பிஃபோர் யூ என்டர். அதாவது நீங்கள் ஹோம் கண்ட்ரிலேயே அப்ளை பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக. இப்போ நான் சொன்ன எலிஜிபிலிட்டிலாம் உங்களுக்கு ஓகே, இதெல்லாம் நம்ம எலிஜிபிள், பேச்சுலர் டிகிரி இருக்குது, ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் காமிக்க முடியும், இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ். அதாவது இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ எல்லாமே நீங்கள் இது ஆன்லைன்லேயே பண்ணிடுவீங்க. அதாவது விஎஃப்எஸ் வெப்சைட் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு லாங் டேர்ம் ரெசிடென்ஸ் வீசான்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஜெர்மனி வீசா. அதில் போய் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஓகே, இது வேலிட் பாஸ்போர்ட். இதில் ரொம்ப முக்கியம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த பாஸ்போர்ட் ஷுட் பி மினிமம் 12 months வேலிட். அதாவது உங்களோட பாஸ்போர்ட் ஒரு 12 months வேலிடிட்டி இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். அடுத்தது 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் அகாடமிக் குவாலிஃபிகேஷன். ஸோ நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா, நீங்கள் பேச்சுலர் டிகிரியாவது வச்சுருக்கணும்னு. ஸோ அதுக்கு ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வேறு கண்ட்ரி, லெட்ஸ் சே கனடா,
கனடாக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படித்த எஜுகேஷன் உங்கள் கண்ட்ரியில் எப்படி நீங்கள் வேலிட்னு ப்ரூவ் பண்ணுவீங்க. அதுக்கு தான் இந்த WESன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜெர்மனிக்கு அனபின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அனபின் ANABIN, அதுக்குள்ள லிங்க்கே நான் என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த அனபின் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டிகிரியை அங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஹோம் கண்ட்ரியில் படித்த பேச்சுலர் டிகிரியும் ஜெர்மனி நாட்டில் உள்ள பேச்சுலர் டிகிரியும் ஈக்குவலன்ஸ், அதாவது இது வேலிட்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல் கிடைக்கும். அந்த அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரும் நீங்கள் முக்கியமாக கையில் வச்சுக்கணும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பர்சனல் CV, உங்களுடைய பயோடேட்டாஸ், ஓகே, ரெஸ்யூமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்டேட்டட் வெர்ஷனை அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது பேங்க் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நீங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக கொடுத்துருவாங்க. லைக் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டு, சர்டன் ஸ்டேஜ், ட்ரான்சாக்ஷன்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ளது கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் வச்சுக்கணும். இது எதுக்குன்னா, ஆக்சுவலாக நீங்கள் 6 months போய் உங்களால் அங்கே சர்வை பண்ண முடியுங்கிறதுக்காக உள்ள ஒரு கேரண்டி தான். ஓகே, இது நம்மளுக்காக உள்ள சேஃப்டிக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் அக்காமடேஷன், அதாவது நீங்கள் அங்கே போயிட்டு எங்கே போய் தங்க போகிறீங்க, அதாவது எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ப்ரூஃப் ஆஃப் அக்காமடேஷன். இது வந்து ஹோட்டல் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கலாம். இல்லைனா இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்க போகிறீங்கன்னா அவங்களோட அவங்களோட இது இருக்கும் இல்லையா, அதாவது லெட்ரு, போஸ்ட்டு, இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதில் உள்ள அட்ரெஸ்ஸு, அவங்களோட ப்ரூஃப், ஐடி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அதையும் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் ட்ராவல் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ராவல் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை ஹோம் கண்ட்ரிலே எடுத்துகிட்டு போகலாம். இன்கேஸ் நீங்கள் ஹோம் கண்ட்ரியில் எடுக்க முடியலன்னா ஜெர்மன் உள்ளே போய் நீங்கள் எடுக்கலாம். பட் as I mentioned before, I would highly recommend to take it from your home country. ப்ரூஃப் ஆஃப் பர்சனல் அதாவது ப்ரூஃப் ஆஃப் பர்சனல் ஸ்டேட்டஸ். இது என்னென்னா, நீங்கள் உங்கள் ஹோம் கண்ட்ரியில் நீங்கள் உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்ஸ் இல்லைனா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இது வந்து நீங்கள் காமிக்கணும். அதாவது உங்களுடைய பர்சனல் ஸ்டேட்டஸ், ஊரில் நீங்கள் எங்கே, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ், அதை பற்றி அவங்க சும்மா ஒரு டீட்டெயில்டாக பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிமாண்ட் டிராஃப்ட். இந்த டிமாண்ட் டிராஃப்ட் எதுக்குன்னா, நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் VFS, அதாவது எம்பசியில் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது அவங்க டிமாண்ட் டிராஃப்ட் கேட்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த டிமாண்ட் டிராஃப்டையும் ரெடியாக நீங்கள் வச்சுக்கணும். ப்ராசஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு ரெடியாக இருந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இஸ் த ஃபைனல் ப்ராசஸ் டு அப்ளை. எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் we need to book an appointment with German embassy. அதாவது ஜெர்மன் எம்பசியில் நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். அது நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அங்கே, அதாவது லாஸ்ட் 6 months நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் உள்ள ஜெர்மன் எம்பசியில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். நீங்கள் ஜெர்மன் எம்பசி போகும்போது ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் யூ கேரி 3 sets. இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம சொன்னது இல்லையா முன்னாடி, இது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபோட்டோ காப்பி 3 sets எடுத்து வச்சுக்கணும். இன் அடிஷன் டு தட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் கையில் வச்சுக்கணும். ஸோ 3 sets of documents in addition to that original documents. இப்போ நீங்கள் உங்களோட ஃபீஸ் பே பண்ணுவீங்க, அதாவது €75 for the Jobseeker visa verification fee. இதை நீங்கள் எம்பசிலே பே பண்ணலாம். ஓகே, இந்த நேரத்தில் தான் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எம்பசியில் சப்மிட் பண்ணுவீங்க. ஆல் ப்ராசஸ் டவுன். நீங்கள் இப்போ வந்து விசாக்காக வெயிட் பண்ணுறீங்க, விசா அப்ரூவல். திஸ் might take 4 to 5 weeks, அதாவது 4 வாரத்துலேருந்து 5 வாரம் வரைக்கும் கூட இந்த ப்ராசஸ் எடுக்கலாம். I would recommend இந்த 4 to 5 வாரத்தில் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது, அதாவது when we are waiting for the visa, நீங்கள் ஆல்ரெடி ஜாப் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜெர்மனியில். ஸோ நீங்கள் எவ்வளோது நம்ம ஜாப் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளோது நம்ம ஈஸி. ஏன்னா இந்த வீசா வந்து 6 months தான் வேலிடிட்டி. ஸோ நீங்கள் போயிட்டு செட்டில் ஆகிட்டு அப்புறம் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு இடையில் உங்களுக்கு மேபி 1 to 2 months ஆல்ரெடி இதிலே போய்டும் உங்களுக்கு ப்ராசஸில். ஸோ நீங்கள் இந்த 4 to 5 months நீங்கள் விசா அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணுறீங்களா, அப்போது நீங்கள் உங்களுடைய பிரைன் ஸ்டார்மிங், உங்களுடைய ரிசர்ச் அங்கே உள்ள ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது, என்னென்ன டிமாண்டு, அப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் அட் த டைம் நீங்கள் விசா கிடைக்கும் போது உங்களுக்கு ஆல்ரெடி மேபி உங்களுக்கு கையில் ஜாப் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ள கண்ட்ரியோட என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமே உடனே இந்த ஜாப் டெம்பரரி விசாவை நீங்கள் பெர்மனெண்ட் விசாவாக மாற்றுறது. இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இந்த விசாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ஜாப் லேண்ட் பண்ணிட்டீங்க, உங்களோட இயர்லி இன்கம் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஆல்மோஸ்ட் €47,000. ஸோ உங்களுக்கு இந்த அமௌண்ட் இன்கம் வந்துச்சுன்னா அமெரிக்காவில் க்ரீன் கார்டு மாதிரி ஜெர்மனியில் ப்ளூ கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ளூ கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். ஸோ அந்த ப்ளூ கார்டில் உள்ள டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு
மோர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா அதையும் பார்த்துங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் ஜெர்மன் ரெசிடென்ஸ் விசாவுடைய ப்ராசஸ். அதாவது லாங் டேர்ம் ரெசிடென்ஸ் விசா, பெர்மனன்ட் விசாவை நீங்கள் மாற்றுறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது, எப்படி இருக்குது. திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை ஃபீட்பேக் இருக்குன்னா யூ மோஸ்ட் வெல்கம் டு கமெண்ட்ஸ். மேபி நெக்ஸ்ட் வீடியோ நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். எகெயின் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ், அதாவது 10 to 11 வீடியோஸ் போட்டாச்சு. சூப்பரான ரெஸ்பான்ஸு. ஸோ தேங்க்யூ அகெயின். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கீப் ஷேரிங், like the videos, and again thank you and stay tuned.